கர்நாடகா மாநிலம் கல்புர்கி மாவட்டம் முகமது நஹீப்னு சொல்லிட்டு ஒரு டூ வீலர் மெக்கானிக் இருக்காருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு ஒரு ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினார். அந்த வண்டி வாங்கினதுலேருந்தே ரிப்பேருங்க. அவரும் ஷோரூம் எடுத்துன்னு போயிருக்காரு. பண்ணித்தரேன்றாங்க, பண்ணி தரவே மாட்றாங்க. அப்படி ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தா கூட திரும்ப அது கம்ப்ளைண்ட் அது அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவரும் ரொம்ப நொந்து போயிட்டார். கம்பெனியில் போய் திருப்பி ஷோரூமில் போய் கேட்டால் ஒரு ரெஸ்பான்சிபிள் எதுவும் கிடையாது. அது ஏன்னா தவணை எங்கேயோ வேறு ஏதோ கம்பெனியில் வண்டி வாங்கிட்டு இவங்ககிட்ட விசாரிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப தொல்லை பண்ணுங்க. அவரும் ரொம்ப கடுப்பாயிட்டிருக்காரு. இந்த ஷோரூமில் ஒரு 3-4 ஸ்கூட்ரு இருந்தது, எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு இருந்தது, ஓலா ஸ்கூட்ரு. என்ன பண்ணியிருக்காரு, நேராக பெட்ரோல் வாங்கியிருக்காரு. 1 லிட்டரு பெட்ரோல் வாங்கிட்டு எல்லா வண்டியிலையும் பெட்ரோல் ஊற்றிட்டு எரிச்சிட்ருக்காரு. அந்த பைக்கு எரிஞ்சவொன்னே அந்த ஷோரூமே எரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் இன்னும் இது இப்போ பேட்ரி போயிடுச்சா, இல்லை வேறு எதாவது காயில் ஏதாவது போயிடுச்சான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஃபால்ட்டு வந்தால் எதையுமே பண்ணி கொடுக்காமல் இருந்தால் அப்போ அவங்க வண்டி எப்படி ஓட்டுவாங்க? இப்போ சாதாரணமாக ஒரு பெட்ரோல் வண்டி இருந்தால் கூட வண்டி வழியில் நின்றுச்சுன்னா கூட மெக்கானிக்கு பார்ப்பாங்க. இந்த வண்டிலாம் யாரும் அவ்வளோ பார்க்க முடியாது. நேராக எதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வண்டி ஷோரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். பாவம், வண்டி வாங்குறவங்க 1.5 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கியிருக்காரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ வண்டியே ரிப்பேர் ஆகிடுச்சு, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, வண்டி எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? பக்கத்துலேயே ஷோரூம் இருக்குது. ஷோரூம் பார்த்தா 10-15 கிலோமீட்டர் ஒரு ஷோரூம்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணால் அப்புறம் ஓலா இருக்கிற வண்டி எப்படி வாங்குவாங்க வாடிக்கையாளர்? இந்த கம்ப்ளைண்ட்டால் ஏற்கனவே ஒரு ஓலா ஸ்கூட்டர் வச்சுருக்கிற ஒரு வாடிக்கையாளர் ஒரு நடு ரோட்டில் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டார் வண்டி. இந்த 2வது கம்ப்ளைண்ட். இந்த ஓலாவில் தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது. அவன் இதை சரி பண்ணால் தான் அவன் வண்டி வாங்குறவங்களுக்கும் அவங்க விருப்பப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.